வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிசி 2025 குரூப் 4 தேர்விற்காக மொழி மாதிரி தேர்வு 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது வந்து ஃபுல் டெஸ்ட் மாதிரி தான். ஃபுல் டெஸ்ட்டாக எழுதி பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர்ச்சொல்லுக்குரிய வினையெச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடுக. வேர்ச்சொல்லுக்குரிய வினையெச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடுக. வா, வந்து அப்படிங்கிறது வினையெச்சம். காண, கண்டங்கிறது பெயரெச்சம். அப்ப விடை வந்து பி தான் தவறு. சி, கொள், கொண்டு வினையெச்சம் சரி. நில், நின்று, ஊங்கிற சவுண்டு வந்தா வினையெச்சம் சரி. இரண்டாவது வினா, வேர் சொல்லை தேர்வு செய்க. வேர் சொல்லுங்கிறது கட்டளையா நம்ம வந்து சொல்லக்கூடியதா இருக்கும். அப்ப நம்ம கட்டளையா சொல்லும்போது வாலியர் வராது, வாலி வராது, வா இதுதான் கட்டளையா சொல்லலாம். அதுதான் ரைட்டு. மூன்றாவது வினா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நெருப்புங்கிறது அனல், கனல். விடை ஏதான் சரி. நான்காவது வினா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை கண்டறிக. அலை, இந்த அலைங்கிறது கடல் அலை, இந்த அலைங்கிறது பாம்போட புற்று. ஐந்தாவது வினா, விளை, விளை, விளை போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. விளைனா பொருளோட மதிப்பு, இந்த விளைங்கிறது உண்டாக்குதல், சிறப்பு விளை வந்து விரும்புன்னு அர்த்தம். விடை வந்து டே. ஆறாவது வினா, கீழ்கண்டவற்றுள் திசை சொற்களை கண்டறிகனா. திசை சொற்கள் வந்து சாவி, சன்னல். இது சன்னல்ல தவறு, சன்னல், சாவி, சன்னல் இது மட்டும் தான் சரி. விடம், மடம் இதெல்லாம் வந்து வட சொற்கள். அழுவம், அங்கங்கிறது திரைச்சொல். இது போனலாம் பெயர்ச்சொல். ஏழாவது வினா, சமுதாயம் என்ற வட சொல்லின் நேரான தமிழ் சொல் எது? சமுதாயம் என்ற வட சொல்லின் நேரான தமிழ் சொல் வந்து மண்பதை. எட்டாவது வினா, பிழை திருத்தம் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சந்திப்பிழை வல்லினம் மிகவும் மிக அது வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி மயங்கொலி பிழைகள் லகர லகர வேறுபாடு வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு பாருங்கள். அப்போ தான் அது வீடியோவுக்கு யூஸ் ஆகும் டெஸ்ட் போட. இப்போ வந்து இதுக்கு சரியான விடைன்னு பார்த்தோம்னா பிறநாட்டு. நம்ம வந்து வல்லினம் மிகுன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து நம்ம கடைசி எழுத்தை பார்க்கணும். என்னது, குற்றியலுகரமாக இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு. அதாவது என்ன குற்றியலுகரமாக இருக்கும்னா வன் தொடர் குற்றியலுகரம். க, ச, ட, த, ப, ர இதில் ஏதாவது ஒன்றில் ஒன்று முடிச்சிருக்கணும். குற்றியலுகரமாக இருந்து குற்றியலுகரம் எப்படி கண்டுபிடிக்கனா கு, சு, டு, து, பு, ரு இதில் ஏதாவது ஒரு வார்த்தையில் முடிஞ்சிருக்கா டூவில் வந்திருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து என்னன்னா இந்த இட்டுல வந்திருக்கு. அப்போ வந்து இது வன் தொடர் குற்றியலுகரம். வன் தொடர் குற்றியலுகரமாக இருக்கிற வினையெச்சம் இது. பிறநாட்டு ஊங்கிற சவுண்டு வருதா, அப்போ இது ஒரு வினையெச்சம். அப்படிங்க இருக்கும்போது தான் வல்லினம் மிகு. பிறநாட்டு சிற்பங்களை இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்படையாக வந்தால் மிகும். சிற்பங்களை காட்டிலும் தமிழக சேர்ப்பங்கள். இரு பெயரிட்டு பண்பு தொகைனா பொது பெயர். பொது பெயர் வந்து பின்னாடி, சிறப்பு பெயர் வந்து முன்னாடி இருக்கும். அப்படி இருக்கும்போது வல்லினம் மிகும். சிற்பங்கிறது எல்லா சிற்பத்துக்கும் பொதுவாக சிற்பம்னா சொல்லுவாங்க. அதுவும் நம்ம தமிழக சிற்பங்கள்னு சிறப்பாக சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு இரு பெயரிட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். தனித்தன்மையிடம், அதாவது தனி, இனி இது மாதிரி இடத்துல வல்லினம் மிகும். தனித்தன்மையுடன் திகழ்கின்றன. 1. அடுத்து பார்த்தோம்னா பிறநாட்டு. இப்போ 2 ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷனே சரி. இப்போ 3வது ஆப்ஷன் பார்ப்போமா. முன்பகுதி மட்டும் தெரியும்படி. இது மாதிரி படின்னு முடிந்தா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாதுன்னு நம்ம பார்த்தோம் வீடியோவில். அமைக்கப்பட்ட சிற்பங்களை, சிற்பங்களை ஐ வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ வல்லினம் மிகும். அப்போ இந்த ஆப்ஷனை மீட் பண்ணலாம். அப்போ 1, 3 தான் சரி. அடுத்து பார்த்தோம்னா 9வது வினா, உவமைக்கு ஏற்ற தாமரை இலை நீர் போல பொருத்தமான
பொருளை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ சிலை மேலே ஒரு இப்போ எழுத்து எழுதுகிறோம், இது ஒரு சிலைன்னு வச்சுக்கோங்க, அதில் எழுத்து எழுதுகிறோம். இப்போ கல்வெட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அது இக்கால வரை நிலைத்து நிற்குன்னு சொல்கிறாங்க. அந்த கால வரலாறு கூட நம்ம அறிய முடியுது. ஆனால் ஒரு தாமரை இலையில் போய் நம்ம ஒரு எழுத்து எழுதினா இருக்குமா? அந்த தண்ணி ஊற்றினா கூட அது உருண்டு போயிடும். அதான் தாமரை இலை நீர் போலன்னா பற்றுதல் இன்றி. 10வது வினா, பொருந்தாத இணையை கண்டறிக. தாய் தந்தை. வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா உண்மை தொகை, இது சரி. பனை மரம், மரம்ங்கிறது பொது பெயர், பனைங்கிறது சிறப்பு பெயர். பனை மரம் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா இருபெயரட்டு பண்பு தொகை வரும். ஆப்ஷன் வந்து தவறா இருக்கு. பொற்றொடி வந்தாளுங்கிறது வினை தொகை வரணும், அதுக்கும் தவறு. வளர்தமிழ் வந்து வினை தொகை. இதுக்கு சரியான விடைன்னு பார்த்தோம்னா பொருந்தாத இணையில வந்து இதில் சரின்னு பார்த்தோம்னா தாய் தந்தையே. ஆப்ஷன் டி. இது ரெண்டில் எது போட்டாலும் ஆன்சர் வந்து ரைட்டு. 11வது வினா, சரியான சொல்லுக்குரிய பொருளை அறிய சொல்றாங்க. பொம்மல்ங்கிறது சோறு. 12வது வினா, பொருந்தா சொல்லை கண்டறிதல். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலம்னு பார்த்தோம்னா முல்லை பாலை. ஷார்ட்கட்டுன்னு பார்த்தோம்னா லைல முடிஞ்சா கண்டிப்பாக அது குளிர்காலமாக தான் இருந்திருக்கு, முல்லை பாலை. 13வது வினா, வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து பொருள் கூறுகள்னு சொல்லியிருக்காங்க. இந்த விலைனா பொருளோட மதிப்பு, இந்த விலை உண்டாக்குதல். விடை டி. 14வது வினா, எவ்வகை வாக்கியம் இனம் கரிகாலன் கல்லணையை கட்டினான். இது மாதிரி ஐங்கிற சவுண்டு வந்தா அது வந்து செய்வினைன்னு சொல்லுவாங்க. அப்படி வெளிப்படையாக ஆள்னு வந்தா அது செயற்பாட்டு வினை. செய்வினை செயற்பாட்டு வினைனா, செய்வினைனா ஐ வரணும், ஐங்கிற சவுண்டோ இல்லை மறைந்து கூட வரலாம். செயற்பாட்டு வினைனா ஆளுங்கிறது வரும். அதே தன்வினை பிறவினைங்கிறது, தன்வினை தான் நம்ம செய்யக்கூடாது. பிறவினைங்கிறது வி பி ஆயிற்று போயிற்று பண்ணு இது மாதிரி வரக்கூடியதெல்லாம் பிறவினை. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ கரிகாலன் கல்லணையை கட்டினான், ஐ வந்திருக்கா, அப்போ இது வந்து செய்வினை வாக்கியம்னு சொல்கிறாங்க. 15வது வினா, கீழ்கண்டவற்றுள் செயற்பாட்டு வினை தொடர் எது என கண்டறிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டுநரால் பேருந்து இயக்கப்பட்டது. விடை சி. 16வது வினா, பிறவினை சொற்றொடரை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. பூங்குழலில் திருக்குறள் கட்டலாம். முன்னாடியே நம்ம பார்த்தா பி வந்தா அது பிறவினை தொடர், பூங்குழலில் திருக்குறள் கற்பித்தல். விடை டி. 17வது வினா, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தூதி இலக்கியம் சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. இது வந்து கொஸ்டின். ஒரு கொஸ்டின் எப்படி இருக்கணும்னா, நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது இந்த இதில் வர்ற எல்லா சென்டென்ஸுமே அந்த கொஸ்டின்லாம் இருக்கணும். இப்போ பார்ப்போம். தூதி இலக்கியம் எவ்வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, தூதி இலக்கியம் இந்த இடத்துல தான் கொஸ்டின் பண்ண. எவ்வகையை சார்ந்ததுன்னா சிற்றிலக்கிய வகை சார்ந்தது. விடை வந்து ஏ. சங்க இலக்கியத்தை சார்ந்ததா? இல்லை. நூதி இலக்கியம் எக்காலத்தை குறிக்கிறது. இதுவும் தவறு. சங்கம் அறிவிய கால நூல்களிடம், இதுவும் தவறு. 18வது வினா, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். உங்கள் வீட்டில் தக்காளி இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற தக்காளி எவ்வளவு? தவறு. உங்கள் வீட்டில் தக்காளி இருக்கிறதா அப்படிங்கும்போது எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை. இருக்கிறதானா? இல்லை. சரி. 19வது வினா, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். திருக்குறள் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. திருக்குறள் எத்தனை குறட்பாக்களை கொண்டுள்ளதுன்னா 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. அப்ப விடை தான் சரி. 20வது வினா, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய. அகர வரிசைனா ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்து வரணும். ஆனா இந்த வரிசை ஃபுல்லா கம்ப்ளீட் செஞ்சதுக்கு அப்புறம்தான் காங்காச்ச வரிசை, கா ஙா சா வரிசை. அப்படி கா வரிசையில வரும்போது கா 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 அந்த வரிசையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான்
அந்த வரிசையில் ஞா வரிசையில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட் பண்ணதுக்குவா. இது மாதிரி தான் வரணும் வரிசையாக. இப்போ வந்து உயிரெழுத்து இருக்கா? இல்லை, கா வரிசை தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது கிளி, விடை வந்து டி வராது. கா அப்புறம் என்ன வரும்னா காங்காச்ச வரிசையை எழுதி பாருங்க. அப்படி பார்க்கும்போது கிளி, தா வரிசையில் தேனி தான் ஃபர்ஸ்ட் வரும். தாத்தா தீத்தி தூத்து தே, அதுக்கப்புறம் தான் தை, அதுக்கப்புறம் மா வரிசை பின்னாடி. இப்போ விடை வந்து சி. 21வது வினா, உழைப்புக்கு கொடுப்பது என்னன்னு கேட்குறாங்க. உழைப்புக்கு கொடுப்பது கூவி கிடையாது, கூலி. உரிமைக்கு கொடுப்பது குரல். கவலைக்கு கொடுப்பது விடை. பசித்தவனுக்கு கொடுப்பது உணவு. விடை வந்து ஏ. உழைப்புக்கு கொடுப்பது கூலி, உரிமைக்கு கொடுப்பது குரல், கவலைக்கு கொடுப்பது விடை, பசித்தவன் கொடுப்பது உணவு. 22வது வினா, சொற்களை ஒழுங்குபடுத்துக. முறையாக பண்டமாற்று வணிகம் தொடங்கியது. இதற்கு சரியான விடைன்னு பார்த்தோம்னா வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது. வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது. 23வது வினா, சொற்களை ஒழுங்குபடுத்துக. செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் இப்போது நாம். இதற்கான சரியான விடைன்னு பார்த்தோம்னா நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். இதுதான் சரியான விடை. நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். 24வது வினா, பொருத்தமான காலம் அமைத்தல். அதில் வந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாலனை கந்தன் வீழ்த்தினான். இது இறந்த காலம். சரியான விடை. மாலவனை கந்தன் வீழ்த்துவான். எதிர்காலம் வரணும், இது நிகழ்காலம் இருக்கு. தவறு. மாலனை கந்தன் வீழ்த்துகிறான். இது வந்து நிகழ்காலம் வரணும், இது தவறு. மாலனை கந்தன் வீழ்த்தி சென்றாள். இது தவறு. 25வது வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. ஆடு, ஆடு மரபு சொல் வந்து குட்டி. சரியான விடை ஆட்டு குட்டி. 26வது வினா, சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க. விளையாட்டு திடல். சரியான விடை விளையாட்டு திடல். 27வது வினா, சரியான எழுத்து வழக்கினை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது. தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது. விடை சி. உடைஞ்சது வராது. தேங்காய் விழுந்து மண்டை வராது. தேங்காய் உளுந்து வராது. விடை வந்து சி. 28வது வினா, பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடு. பேச்சு தமிழில் அமைந்த தொடர்னு பார்த்தோன்னா அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். இதுதான் பேச்சு வழக்கு. மற்ற எல்லாமே எழுத்து வழக்கு. 29வது வினா, பின்வரும் தொடர்களில் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். முயற்சி செஞ்சால் அதுக்கேற்ற பலன் வராமல் போவாது. தவறு. தேர்வு எழுத வேகமாக போங்க, நேரமானால் பதட்டமாயிருக்கும். தவறு. காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசு புதுசாக மொழி வடிவத்தை மாற்றணும். இது தவறு. விடை வந்து சி தான். இதுதான் சரியான விடை. 30வது வினா, தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது ஒற்றை மேற்கோள் குறி யூஸ் பண்ணணும். தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது ஒற்றை மேற்கோள் குறி யூஸ் பண்ணணும். 31வது வினா, குடந்தை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுன்னு கேட்குறாங்க. மருவு. இது வந்து கும்பகோணம். சரியான விடை. ஊர் பெயரின் மருவை எழுதுக. சரியான இணைத்திடலாம். திருச்சிராப்பள்ளி, திருச்சி. இது மட்டும்தான் சரி. இது 3 தவறு. புதுக்கோட்டைக்கு புதுகை, மயிலாப்பூருக்கு மயிலை, நாகர்கோவிலுக்கு. உங்களுக்கு விடை தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 33வது வினா, இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. எக்ஸ்பிரிமெண்ட். சரியான விடைன்னு பார்த்தோம்னா பரிசோதனை. 34வது வினா, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். செக் வந்து சரியான விடை காசோலை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு பொறுத்துக. கேபினெட்னா
அமைச்சரவை. கல்ச்சுரல்னா பண்பாடு. ஹியூமனிசம்னா மனிதநேயம். எல்லைனா பவுண்டரிஸ். விடை வந்து பி. 36வது வினா, உடன்பட்டு கூறும் விடை என்பதை கீழ் வருவனவற்றில் எந்த விடையாக கூறலாம்னா, உடன்பட்டு கூறு விடைய நேர் விடைன்னு சொல்லலாம். 37வது வினா, விடை எத்தனை வகைப்படும்னா, விடை வகைகள் வந்து 8 வகைப்படும். 38வது வினா, அலுவல் சார்ந்த கலை சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஸ்டாப்லர்னா, ஸ்டாப்லர் வந்து மடிப்புத்தாள் கம்பி. 39வது வினா, அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிந்து எழுதுக. ரப்பர் ஸ்டாம்ப்னா இழுவை முத்திரை. ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னா இழுவை முத்திரை. 40வது வினா, அலுவல் சார்ந்த சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடு. அது உருபன் உரேபன், பேரகராதி பேரகராதி, ஒளியன் ஒளியன். இது மட்டும்தான் ஒளியன் ஒளியன்னு சரியாக வந்துள்ளது. விடை சி. ஒப்பிலக்கணம் ஒப்பிலிலக்கணம் இதெல்லாம் தவறு. கீழ்கண்ட பத்தியினை படித்து இதற்கான சரியான விடையை எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் பத்தியினை படித்து பாருங்க. 41வது வினா, காவற்புரை என்றால் சிறைச்சாலை. கூலம் என்பது தானியத்தை குறிக்கும். தானியம். அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் அக்கச்சாலை. பாண்டிய மன்னரை வரவேற்ற இடம் பாண்டியபுரம். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுனா, நம்ம வந்து ஒவ்வொன்றா ஆப்ஷன் வந்து ஒமிட் பண்ணிட்டு தான் யூஸ் எப்பயுமே ஆன்சர் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். நான் வாங்கிய நூல் இது அல்ல. ஒரே ஒரு நூல் தான் வாங்கியிருக்காங்க. இது அல்லங்கிறது பன்மைக்கு வரும், தவறு. அன்றுங்கிறது ஒருமை. அதே மாதிரி இந்த ஆப்ஷன் அல்ல வராது, இந்த இலையும் வராது. நான் வாங்கிய நூல் இது அன்று. விடை வந்து பி. இது வந்து நூல். நான் வாங்கிய நூல் இது அன்றதான் சரியான விடை. 47வது வினா, ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. பகைவர் நீவீர் அல்லீர். இது தவறு. பகைவர் இந்த இடத்துல இல்லு வரும், இரு வரும். பகைவர் நீவீர் அல்லீர் இதுதான் சரியான விடை. 48வது வினா, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அந்த விடை பார்த்தீங்கன்னா அகர வரிசையில் விடை டி. 49வது வினா, கெடுதல் என்ற தொழிற்பெயர் எவ்வாறு தெரியும்னா, கெடுதலுக்கு வந்து நம்ம வந்து தொழிற்பெயர் விகுதி தெரிஞ்சிருக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து கெடுதல் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, கெடு கேடுன்னு தெரியும். 50வது வினா, விகுதி பெறாத தொழிற்பெயர்னு கேட்குறாங்க. ஏற்றுமதி, கடவுள், வேர்க்காடு இது எல்லாமே விகுதி பெறும். விகுதி பெறாததுன்னு பார்த்தோன்னா கூத்து. நன்றி, வணக்கம். தமிழா டிவியா டிஎன்பிசி. நீங்கள் இருக்கக்கூடிய மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.